Hi, today's topic is hair fall during the COVID pandemic. In the last 1 year, it's been very stressful for us mentally and physically. One of the main challenges for many people has been hair fall. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கோவிட் டைம்ஸில் இந்த ஹேர் ஃபால் எவ்வளோ அதிகமாக இருக்குது, அதோட என்ன ரீசன்ஸ், இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பிஃபோர் வி கோ டு த டாபிக் மெயின், நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஹேரோட சைக்கிள்னால் என்ன. இப்போ ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு மெயின் மூணு ஸ்டேஜ் இருக்குது அதோட சைக்கிள் அப்படிங்கிறது, அதோட லைஃப் சைக்கிளுங்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனர்ஜன் ஆர் க்ரோத் ஃபேஸ்னு சொல்கிறது. இந்த க்ரோத் ஃபேஸில் முடி ஒரு 3லேருந்து 10 வருஷம் வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கேட்டஜன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வர ஒரு பர்டிகுலர் டிரான்சிஷனிங் ஸ்டேஜ். அடுத்தது தான் டீலோஜன். டீலோஜனுங்கிறது ரெஸ்டிங் ஸ்டேஜ் ஜஸ்ட் பிஃபோர் த ஃபாலிங். ஸோ எப்போவுமே எந்த ஒரு முடியுமே எவ்ரி ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர் கோஸ் த்ரூ ஆல் தி ஸ்டேஜஸ் பிஃபோர் இட் ஃபால்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் தான் புது முடி அந்த இடத்துல வளர ஆரம்பிக்குது. இந்த ப்ரெசன்ட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் எதனால் ஹேர் ஃபால் வருதுன்னா நம்ம ஒரு டேர்மை நல்லா புரிஞ்சுக்கணும். டீலோஜன் எஃப்ளூவியம் அப்படிங்கிறது தான். இது டீலோஜன் எஃப்ளூவியம்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அன் எக்ஸசிவ் ஹேர் ஃபால் விச் கோஸ் ஓவர் அண்ட் அபவ் 150 to 200 ஹேர்ஸ் ஃபாலிங் பர் டே. இதுக்கு மேலே விழும்போது அதுதான் நம்ம டீலோஜன் எஃப்ளூவியம்னு சொல்கிறோம். ஒய் டஸ் இட் கம்னா, இட் கெட்ஸ் ப்ரெசிபிடேட்டட் பை அ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் இவெண்ட். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பாடியில் ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக இருக்கலாம். ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஒரு வைரல் ஃபீவராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் இல்னஸ் ரொம்ப ப்ரொலாங்காக இருந்தாலோ, இல்லை ஒரு ஷார்ட் டைமில் ரொம்ப சிவியராக இருந்தாலோ, ஒரு 6 to 8 வீக்ஸ் கழித்து இந்த ஹேர் உங்களுக்கு விழ ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்னால். ஏன் இந்த ஸ்ட்ரெஸ் நடக்குது? சப்போஸ் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாக கூட ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஒரு லாஸ் ஆஃப் வீட்டில் ஒரு ரொம்ப ஒரு லவ்ட் ஒரு பிலவட் ஃபேமிலி மெம்பரோட லாஸ் இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி பல ரீசன்னால டீலோஜன் நடக்கலாங்க, டீலோஜன் எஃப்ளூவியம் நடக்கலாம். பட் இந்த டீலோஜன் எஃப்ளூவியம் எப்போ நடக்கும்னா ஒரு 6 to 8 வீக்ஸ் ஆஃப்டர். இன்றைக்கோட ப்ரெசன்ட் டைம்ஸில் கொரோனா இன்ஃபெக்ஷன் ஒரு கோவிட் ஹேப்பன்ஸ் டு பி த ரீசன் ஃபார் இட். என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எனி வைரல் இல்னஸ் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஃபால் ஏன் ஆகுதுன்னா மைக்ரோ சர்க்குலேஷன் டு த ஹேர், அதாவது அதுக்கு போகிற பிளட் சப்ளை அந்த பீரியடில் பாதிச்சுப்படுது. ஸோ அதை பாதிக்கிறதுனால நெக்ஸ்ட்டு ஒரு 2 months கழித்து முடி கொட்ட ஆரம்பிக்குது. இந்த கொட்டுற முடி இட் கோஸ் ஆன் ஃபார் அபவுட் எனிவேர் பிட்வீன் லெட்ஸ் சே 2 monthsலேருந்து 2 years வரைக்கும் கூட ஹேர் ஃபால் கண்டினியூ ஆகலாம். ஸோ இந்த ஹேர் ஃபால், இந்த டீலோஜன் எஃப்ளூவியம் அப்படிங்கிறது கோவிட் வர பேஷண்ட்ஸ்க்கு மாத்திரம்தான் வருமா அப்படிங்கிறது, இட் இஸ் நாட் ஜஸ்ட் த பேஷண்ட்ஸ் ஹூ ஹவ் சஃபர்ட் ஃப்ரம் கோவிட், பட் இட் இஸ் ஆல்சோ ஃபார் தி ஏசிம்டமேட்டிக் கோவிட் பேஷண்ட்ஸ். இப்போ உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது கோவிட் வந்திருக்குனாலோ, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரோ வந்திருக்குனாலோ, உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் ஆயிருக்குன்னா, யூ மைட் ஹவ் ஹேட் அன் ஏசிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன். அப்படி இருந்தாலுமே தே டூ கோ த்ரூ அ பீரியட் ஆஃப் டீலோஜன் எஃப்ளூவியம். ஸோ இந்த டீலோஜன் எஃப்ளூவியம் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி ஸ்கேரி திங் ஃபார் சம் பீப்புள். ஏன்னா ஐ ஹேவ் பேஷண்ட்ஸ் ஹூ வில் கம் டு மீ வித் கொத்தா முடியை பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ரொம்ப சேடாக இருக்கும் பார்க்க, பிகாஸ் இட்ஸ் சச் அ டிப்ரெசிங் கண்டிஷன். இன்ஃபேக்ட் இட் இஸ் அ விஷியஸ் சைக்கிள். இது ஒரு கண்டிஷன் வேர் ஸ்ட்ரெஸ் பிகெட்ஸ் மோர் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால் வர ஹேர் ஃபால், அது பார்க்க இவ்வளோ முடி கொட்டுதேங்கிறத பார்க்கும்பொழுது இன்னுமுமே இட் பிகம்ஸ் மச் ஆஃப் அ ஸ்ட்ரெஸ் ஃபார் த பேஷண்ட். ஸோ திஸ் இஸ் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ இந்த டீலோஜன் எஃப்ளூவியம் ஏன்லாம் வருது அப்படிங்கிறது, நம்பர் 1 நான் சொன்ன மாதிரி ஒன்று ஃபிசிக்கல் ஆர் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். கோவிட் அப்படிங்கிறது இது ரெண்டும் கலந்து போட்ட ஒரு சுச்சுவேஷன் இல்லையா? அதாவது உங்களுக்கு ஒரு சைடு கோவிட் சிவியராக வந்திருக்கலாம், இல்லை மாட்ரேட்டாக மைல்டாக வந்திருக்கலாம், இல்லை ஏசிம்டமேட்டிக்காகவும் வந்திருக்கலாம். இது எப்படி வந்தாலுமே the body gets affected, the microcirculation to the hair is reduced at that point, hence the hair gets affected, it starts falling after a couple of months. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ், அதாவது ஃபஸ்ட்டு கோவிட் வந்துருமான்னு ஒரு பயம், அந்த ஒரு ஆங்ஸைட்டி. அடுத்தபடியாக கோவிட் வந்துருச்சுன்னா ஐயோ கோவிட் வந்துருச்சேன்னு அதில் ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ் வருது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துடுதோ இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்துடுங்கிறது இன்னொன்று. சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி யாராவது வீட்டில் ரொம்ப சிக் ஆகிட்டாங்கன்னா, அவங்களுக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் பெட் கிடைக்க மாட்டேங்குது, ஆக்சிஜன் இருக்க மாட்டேங்குது, மருந்து சோர்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பல விஷயம். அண்ட் ஆல்சோ தி அன்சர்டனிட்டி ஆஃப் லைஃப் ப்ரெசென்ட்லி. வேலை இருக்குமான்னு தெரியல,
அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு வந்து ரொம்ப ப்ரோக்கனாக இருக்குது, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. நிறைய பசங்க வந்து 12th முடிச்சுட்டு அடுத்தது காலேஜ் சேர்றது இன்னும் அன்சர்டனாக இருக்குது. இங்கேருந்து அப்ராட் போய் படிக்கிற பசங்க இன்னும் வந்து சீட் கிடைக்காம இருக்காங்க, ஆர் இங்கேருந்து ட்ராவல் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈச் பர்சன் ஹேஸ் தேர் ஹியூஜ் ஸ்ட்ரெஸ் பிளேயிங் அவுட் இன் தேர் லைஃப்ஸ் ரைட் நவ். இது எல்லாமே இட் ஆட்ஸ் டு த ஸ்ட்ரெஸ் விச் லீட்ஸ் டு டீலோஜன் எஃப்ளூவியம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் வேறு என்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is also the micronutrient deficiency which happens. இந்த micronutrient அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it could be zinc, அயனாக இருக்கலாம், இல்லைன்னா காப்பர், மொலிப்டினம், செலீனியம், இதெல்லாம் ட்ரேஸ் மினரல்ஸ்னு சொல்லுவாங்கங்க. ட்ரேஸ் மினரல்ஸ்னால் வந்து ரொம்ப கம்மியான அளவில் இருந்தாலுமே போதும் அந்த முடி வளர்கிறதுக்கு. பட் இதோட டெஃபிஷியன்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எதர் பிகாஸ் ஆஃப் த கோவிட் இன்ஃபெக்ஷன், அதாவது வந்து அந்த வைரல் வந்து போனதுனால அவங்களுக்கு அந்த அப்பிடைட் லாஸ், அந்த பாடியோட அப்சார்ப்ஷன் நல்லா இல்லாமல் போகுது, இல்லைன்னா இந்த ட்ரீட்மெண்ட் கிவன் ஃபார் கோவிட் அதனாலையுமே வந்து உங்களுக்கு இந்த அப்சார்ப்ஷன் மேல் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டில் வந்து இந்த மைக்ரோநியூட்ரியன்ஸ் வந்து அவ்வளோ அப்சார்ப் ஆகாததுனால டெஃபிஷியன்சிஸ் வந்துடுது. ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ ரீசன்ஸ் விச் பிளே அவுட். விட்டமின் டி டெஃபிஷியன்சியும் இந்த லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிளேட் அ வெரி பிக் ரோல். ஏன்னா எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர், இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயராக வந்து வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. எக்ஸப்ட் ஃபார் வேக்சினேஷன், தே ஹவ் நாட் ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் த ஹவுஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் விட்டமின் டி பிகம்ஸ் அ வெரி டெஃபிஷியன்ட் நியூட்ரிஷன் ஃபார் அஸ். So other than this, there are also certain other factors like இப்போ ஒரு தைராய்டு பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கலாம். போன 1 வருஷமாவோ அதுக்கு மேலேயே பிளட் டெஸ்ட் பண்ணாமல், டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறதுனால அவங்க சுகர்ஸும் சரி, தைராய்டு லெவல்ஸும் சரி ரொம்ப வந்து டிஸ்ரெகுலேட்டடாக இருக்குது. ஸோ அவங்க வந்து தே ஹவ் நாட் ஃபாலோட் அப். லேபில் போனால் வந்து கோவிட் வந்துருமோன்னு பயம், இல்லை தே டோன்ட் வாண்ட் டு கோ டு அ டாக்டர்ஸ் ஆஃபீஸ். அதனால நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டே பண்ணிக்காமல் அவங்களோட யூஷுவல் டிசீசஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்காமையும் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ கப்புள் ஆஃப் திங்ஸ் விச் ஆக்செப்ட். The other thing is people with PCOS, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம் இல்லையா, கேர்ள்ஸ் வித் இந்த ஒரு பீரியடில் ரொம்ப எக்ஸசைஸ் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க, சாப்பாடுமே வந்து ரொம்ப ஒரு டயட் ஹேபிட்ஸ் ஹவ் ஆல்சோ பிகம் நாட் வெரி ஹெல்தி அப்படிங்கிறதுனால வெயிட் கெயின் அதிகமாக இருக்குது. சில பேர் வந்து தே ஹவ் டேக்கன் அப் கிரேட் எக்ஸசைஸ் அண்ட் நிறைய இழைச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. பட் தேர் ஆர் ஆல்சோ பீப்புள் ஹூ ஹவ் புட் ஆன் வெயிட் டியூரிங் திஸ் பீரியட். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் வரும்போது அப்போவும் ஹேர் ஃபால் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல இஷ்யூஸ் இருக்குங்க. இந்த லாஸ்ட் ஒரு 1 இயராகவும் வந்து கோவிட் டைமில் ஏன் வந்து இன்னும் லாஸ் இருக்குங்கிறது. அஃப்கோர்ஸ் பேண்டமிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்குது, நீங்கள் நான் இல்லை, என்டையர் வேர்ல்ட் இஸ் கோயிங் த்ரூ இட். ஸோ வாட் கேன் வி டூ அபவுட் திஸ்? ஃபர்ஸ்ட்லி, டேக் அ டீப் பிரெத், காம் டவுன். Okay, we are all in the same boat, we are all sailing in the same boat, we are having stress during the pandemic. இதுவும் கடந்து போகும். Definitely we are all going to get out of this. Hair fallume வந்து even though it can go on for a long period of time, definitely it's going to stop at some point and your hair is going to start growing back. நீங்கள் என்ன பண்ணணும் இதுக்கு? டு ஸ்பீட் அப் திஸ் ப்ராசஸ் வாட் கேன் யூ டூ அப்படின்னா, டயட் வந்து நான் எப்போவுமே என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன், டயட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் வித் ஹேர் க்ரோத் அப்படின்ட்டு. இங்கேயுமே வந்து உங்கள் டயட் ஹேஸ் டு சேஞ்ச், யுவர் லைஃப் ஸ்டைல் ஹேஸ் டு சேஞ்ச். யூ ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் அ ப்ரோட்டீன் ரிச் டயட். ப்ரோட்டீன் ரிச் அப்படிங்கும் பொழுது எக்ஸ், சிக்கன், ஃபிஷ், ப்ரான், பன்னீர், இது எல்லாமே குட் சோர்சஸ். பன்னீர்லாம் அதிகமாக தேவையில்லை, அளவாக சாப்பிடுங்க. பட் யூ நீட் டு டேக் அ ப்ரோட்டீன் ரிச் டயட். ஸோ ப்ரோட்டீன் எவ்வளோ எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 1 கிராம் per kg பாடி வெயிட்டுங்கிறது நம்ம டெஃபினட்டாக ஒரு ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட் ஹேஸ் டு பி இன்க்ளூடட் இன் டு த டயட். காய்கறி பொறுத்த வரைக்கும் எப்படி பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. நான் முன்னே சொல்லியிருக்கேன், உருளைக்கிழங்க காய்கறின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. யூ ஷுட் டேக் ஆல் கலர்ட் வெஜிடபிள்ஸ், ரெட், yellow, க்ரீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பொரியலாக சாப்பிட்றீங்கனாலும் ஓகே, ஆர் யூ வாண்ட் டு டேக் இட் அஸ் அ சாலட் ஆல்சோ ஓகே. எப்படி பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. சுண்டலாக சாப்பிட்றதுனாலும் இட்ஸ் வெரி குட், ஸ்ப்ரவுட் சுண்டலாக பண்ணலாம். எப்படி பிடிக்குமோ வந்து யூ ஹேவ் த டைம் நவ் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் யுவர் ஃபுட் அண்ட் bring in a more healthier perspective to your food. So other than this, டயட்ன்றதை பொறுத்த வரைக்கும் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணுறதை பற்றி சொல்லியாச்சு, ப்ரோட்டீன் பற்றி சொல்லியாச்சு. ஸோ லாட்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஆல்சோ எசென்ஷியல். கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கோங்க டயட்டில். அலர்ஜி எதுவும் கிடையாதுன்னா டெஃபினட்டாக கொஞ்சம் வந்து நட்ஸ் சேர்த்துக்கலாம். எதர் இட்ஸ் கோன் பி அ பாதாம் ஒரு வால்நட், அந்த மாதிரி கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு மேபி 5 to 8 per டேங்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். So other than this, exercise is also very important. We have the time now. So you, whether it's taking a walk or taking a run up the stairs and down, எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பண்ணுங்க. பட் மேக் ஷூர் தட் யூர் கெட்டிங் 1 hour of exercise every day. It's very very important. Sleep is another thing which we have to keep in mind. See, ஸ்லீப்புங்கிறது வந்து இன்னைக்கு சர்க்கம்ஸ்டான்ஸில் நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா, டாக்டர் எனக்கு தூக்கமே வரல அப்படின்வாங்க. ஏன்னா ஆக்டிவிட்டி இல்லை, அதனால தூக்கம் வரல. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு only if we exert we get sleep.
ஸோ மேக் ஷோர் தட் இப்போ நான் லாக்டவுன் டைமில் சொல்லலை, பட் அதர் டைம்ஸில் டேக் அ குட் வாக், a brisk exercise. அதுக்கு பிறகு வந்து புட் யோர் கேஜெட்ஸ் அவே. அட்லீஸ்ட் பெட் டைமுக்கு 1 hour முன்னே கேஜெட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வச்சுருங்க. ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம் வித் யோர் ஃபேமிலி, ஹேவ் அ நைஸ் சேட், ரீட் அ குட் புக், காம் டவுன் பண்ணுங்கள். அந்த 1 hour பிஃபோர் ஸ்லீப் ஹேவ் அ காம் டவுன் ரொட்டீன் அண்ட் கோ டு பெட் கன்சிஸ்டன்ட்லி அட் த சேம் டைம். அதாவது மாற்றி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நைட்டு 11 மணிக்கு படுத்துட்டு இல்லை நைட்டு விடிய காலையில் 3 மணிக்கு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் 12 மணிக்கு எந்திரிப்பாங்க. டோன்ட் டூ ரொட்டீன்ஸ் லைக் திஸ். Go to bed early, wake up early. It's a good routine to set in. So consistent hours of sleep at the same time தேவை. 7 to 8 hours of sleep is very very important in a day. ஏன்னா வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் அந்த டைமில் தான் செக்ரேட் ஆகும். நம்ம பாடியோட சர்க்கேடியன் ரிதம், அதாவது மார்னிங் அண்ட் நைட்டுங்கிறத வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது தான் இந்த ஹார்மோன் வந்து ஒழுங்காக செக்ரேட் ஆகும். அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹேர் க்ரோத் ஆல்சோ. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஸ்லீப், ஸ்போக்கன் அபவுட் ஸ்லீப், ஸ்போக்கன் அபவுட் எக்ஸசைஸ், டயட் பற்றி பேசிட்டோம். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹேர்? நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம்? உங்கள் ஷாம்பு சூஸ் பண்ணுறது ரைட் நவ் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஃபேஸில் இருக்குது, வீக்காக இருக்குது. இட் கேன் நாட் டேக் அப் ரொம்ப ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் எதுவுமே வந்து இந்த ஹேர் கேன் நாட் டேக் அப். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ப்ரஷ்ஷும் சரி ஜென்டலாக இருக்கணும். நீங்கள் எப்படி ஹேர் ப்ரஷ் பண்ணுறீங்கிறதும் ஜென்டலாக இருக்கணும். நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று என்னென்னா, வென் யூர் ப்ரஷிங் யுவர் ஹேர், செடுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணுங்கள். செடுக்கு எடுக்கும்போது டீடாங்கிள் பண்ணும்போது மேக் ஷோர் தட் யூர் ஹேவிங் அ லீவ் ஆன் சீரம் இன் யுவர் ஹேர். இட்ஸ் ஈஸியர் டு கோம் த ஹேர். அண்ட் எப்போவுமே வந்து செடுக்கு எடுக்கிறது ஹேரை வந்து கீழேருந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டீடாங்கிள் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மேலே போயிட்டு தான் டீடாங்கிள் பண்ணணும். செக்ஷன் அவுட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ஜென்டிலாக பண்ணுங்கள். டோன்ட் டூ ஹார்ஷ் கோம்பிங் ஆஃப் த ஹேர். ஷாம்பு வந்து யூ கேன் யூஸ் அ ஸ்லைட்லி மோர் ஒபேக் ஆர் க்ரீமி ஷாம்பு. பிஹெச் வந்து அரௌண்ட் 5.5 to 6 இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் எஸ்எல்எஸ் ஃப்ரீ யூஸ் பண்ணுங்கள். ஷாம்பூஸ் பொறுத்த வரைக்கும் வந்து யூ கேன் ஷாம்பு யுவர் ஹேர் once to twice a week and it's perfectly fine. ஹார்ஷ் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ தீஸ் அண்ட் ஆல்வேஸ் ஆஃப்டர் யூ வாஷ் யூர் ஹேர் டீடாங்கிள் பண்ணிவிட்டு, அதாவது கொஞ்சம் செமி ட்ரை ஆனப்புறம் தான் டீடாங்கிள் பண்ணணும். டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஒரு லைட் லீவன் சீரம் எதாவது போடுங்க. உங்கள் லீவன் சீரம் வந்து நீங்கள் ஆர்கானிக்காக எதாவது சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆர் யூ வாண்ட் டு கோ ஃபார் ஒன் ஆஃப் தி ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, பட் யூஸ் அ லைட் ப்ராடக்ட். ஏன்னா நம்ம வெதருக்கு பார்த்தீங்கன்னா இட் கெட்ஸ் டூ ஸ்டிக்கி அதர்வைஸ். பட் சீரம் வில் டீடாங்கிள் அண்ட் கீப் த ஹேர் மாய்ஸ்சரைஸ்டு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ குட் திங் டு டூ. நவ் அதர் தென் திஸ், ரொம்ப முக்கியமானது ஒன்று, டெஃபினட்டாக லாக்டவுன் எடுக்க தான் போகிறாங்க. அதுக்கப்புறமும் வந்து all this saloons are going to open up. Ladies, I know how you will be feeling. ஐயோ பார்க்கவே முடியல, உள்ள சலூன்குள்ளே ஓடி போய் கெரட்டின் ஸ்மூதனிங் அது இதுன்ட்டு எதையும் பண்ணாதீங்க. Don't do any hair treatments right now. உங்கள் ஹேர் வந்து, if you're somebody who's going through a hair fall issue, this is not the time to put more chemicals into your hair. Definitely hair fall increase பண்ணும். So தயவு செஞ்சு stay away from chemical treatments for now. Give your hair some much needed TLC, tender loving care. Okay, so இதெல்லாம் பண்ணிட்டு also வந்து I want you to tell you guys about what else can be used as a treatment as such. ஸோ இது இப்போ டீலஜன் எஃப்ளூவியம் பற்றி பேசுகிறோம். இட்ஸ் அதாவது வந்து திடீர்னு ப்ரெசிபிடேட் ஆகிற ஒரு ஹேர் லாஸ் இது. இதுக்கு வந்து என்ன பெப்டைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெப்டைட் சொல்யூஷன்ஸ் வந்து ஆர் தேர். ஸோ க்ரோத் ஃபேக்டர்ஸ், ப்ரோகேப்பிள், பைகேப்பிள், அனகெயின், இந்த மாதிரி நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்குது which really help. Caffeine and melatonin are also a lot spoken about now. இந்த மாதிரி நிறைய molecules and growth factors can be added into your scalp routine to bring about a little bit more of hair growth. இது என்ன பண்ணுதுன்னா, இது எல்லாமே they only increase the anagen phase or the growth phase. பட் நீங்கள் ஒன்று மாத்திரம் ரொம்ப புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, see all these will increase it from the point that you start using. இப்போ ஏற்கனவே நடந்த டேமேஜ்னு ஒன்று இருக்குது இல்லையா, வைரஸ் வந்துட்டு போயிருக்கு, நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கு, அந்த முடி விழதான் போகுது. ஸோ அதனால் ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்த உடனே ஒரு 10 நாளில் ஃபோன் பண்ணிடுவாங்க, டாக்டர் எனக்கு முடி கொட்டுறது நிற்கவே இல்லை டாக்டர், அப்படியே தான் இருக்குது அப்படின்ட்டு. யூ ஹாவ் டு பி பேஷண்ட். ஏன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச டேமேஜுங்கிறது அது முடியறதுக்கு ஒரு டைம் வேணும். நீங்கள் போடுற ப்ராடக்ட் வந்து அந்த ஹேர் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து இட்ஸ் கோயிங் டு டூ அ டேமேஜ் கண்ட்ரோல். இப்போ இருக்கிற முடியை வந்து ஒரு ஆனஜன் ஒரு க்ரோத் ஃபேஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணுறமே தவிர ஏற்கனவே டேமேஜ் ஆன ஹேர் விழ தான் போகுது. அது ஓரளவுக்கு விழுந்து அப்புறம் தான் இந்த முடி வளர ஆரம்பிக்கும். இட்ஸ் கோயிங் டு டேக் டைம். யூ ஹாவ் டு பி பேஷண்ட் அபவுட் த ஹோல் ப்ராசஸ். தி அதர் திங் இஸ் மினாக்சிடில் இன் த ப்ரெசன்ட் சினாரியோ. சரி, நான் நிறைய வாட்டி என் பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது ஒன்று தான், மினாக்சிடில் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ அக்யூட் ஹேர் ரெக்கவரி ப்ராடக்ட் ஆர் அ ட்ரீட்மெண்ட். ஒரு 2 மாதம் போட்டு உடனே ஹேர் வளர்ந்துடும், அதுக்கப்புறம் நிறுத்திடலாம் மினாக்சிடிலுங்கிற கதையே கிடையாது. மினாக்சிடில் இஸ் அ லாங் டேர்ம் தெரப்பி. இட் இஸ் மென்ட் ஃபார் கண்டிஷன்ஸ் விச் ஆர் லாங் டேர்ம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து
ஐ டோன்ட் யூஸ் மினாக்சிடில் இன் அக்யூட் டீலோஜன் எஃப்ளூவியம். டக்குன்னு வந்து ஹேர் ஃபாலை நிறுத்துறதுக்குரிய ட்ரீட்மெண்ட் இது கிடையாது. அண்ட் ஆல்சோ பிகாஸ் மினாக்சிடிலே சம்டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 month ஆஃப் யூஸில் வந்து இட் காசஸ் அ டீலோஜன் எஃப்ளூவியம். எந்த சுச்சுவேஷன்ஸில் மினாக்சிடில் வந்து இதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஆர் ஐ கிவ் இட் டு பேஷண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, people who are having a chronic telogen effluvium, அதாவது அந்த 1 year கடந்து போய் அவங்களுக்கு முடி கொட்டிகிட்டே இருக்குங்கிறது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு பால்டிங் இருக்கிறவங்க இந்த டீலோஜன் எஃப்ளூவியம்னால அவங்க பால்டிங் வந்து ரொம்ப ப்ராமினென்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் வந்து இட் பேசிக்லி அன்மாஸ்க்ஸ் த பால்டிங் சுச்சுவேஷன். அவங்களுக்கு மினாக்சிடில் இஸ் ஆஃப் ஹெல்ப். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து மினாக்சிடில் போட வேண்டிய கேண்டிடேட்ஸ். நாட் ஃபார் பீப்புள் ஹூ ஹவ் பின் ஹேவிங் அ ஷார்ட் ஹேர் லாஸ் அண்ட் உடனே அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு மினாக்சிடில் இஸ் நாட் த மாலிக்யூல். ஓகே, ஸோ ஆல் திஸ் aside, I want you guys to do one thing. I want you to choose one happy activity a day. Happy hour nu vechkonga. This is like a gift that you're giving to yourself. இந்த 1 hourல உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பிடிச்சது என்னவோ அது பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் இட் கேன் பி டேக்கிங் அ ரன், இல்லை நீங்கள் படிக்கட்டில் மேலே கீழே ஓடி போயிட்டு வரதா இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட ஜுவல்லரி எல்லாம் முன்னே எடுத்து வச்சு பார்க்குறதா இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் சாரியை கட்டி மேக்கப் போட்டு மிரர் முன்னாடி நிற்கிறதா இருக்கலாம், ஆர் வேறு எதுவுமே பண்ணல, நான் சும்மா செவுத்தை பார்த்து உட்கார போகிறேன் 1 மணி நேரம்னா, தட் இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட்லி ஃபைன். டூ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி ஃபார் தட் 1 hour. இந்த ஹாப்பி ஹவருங்கிறது இட் வில் கிவ் யூ யுவர் மைண்ட் அண்ட் யுவர் பாடி தட் ரெஸ்ட் அண்ட் காம் தட் யூ நீட், தட் ஹாப்பினஸ் ஃபேக்டர் டு மேக் யூ கெட் பேக் ஆன் ட்ராக். ஸோ நிறைய பேசிட்டோம். வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஹியர்? பி காம். ஓகே, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். Your hair fall is going to stop, your hair is going to grow back, everything is going to be fine, all of us are going to be fine. Stay safe and stay positive.